ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷேடடு ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கிட்டு நான் வந்து ஜரி த்ரெட் சில்க் த்ரெட்டால் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் பகுதி வந்து நல்லா விரிஞ்சு, அதாவது வந்து கொஞ்சம் ஸ்பேசஸ் நிறையா இருக்கும். கீழ்ப்பகுதியில் வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதில் எப்படி வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஃபில் பண்ணி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த 2 பெட்டலுக்கு நடுவில் இருந்து நான் வந்து ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், கீழே போய்ட்டு ஒரு ஸ்டிச்சு, அந்த லைனுக்கு வெளியில் ஒரு லாக்கு, ஓகேவா? மேலே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. அதே மாதிரி கீழே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு வந்து மேலே வந்து நிறைய இடம் இருக்குது, கீழே கம்மியாக இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை முழுசாக எடுத்துகிட்டு போகாமல் பாதியிலேயே போடணும். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு. திரும்ப அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. பாருங்கள், நான் கீழே எடுத்துகிட்டு போகாமல் பாதியிலே போட்டிருக்கேன். நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகல, ஃபஸ்ட்டு வந்து பாதியிலே போட்டிருக்கேன். திரும்பவுமே அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் போட்டுட்டு திரும்பவும் இன்னொன்று ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக ஆகுமோ அந்த அளவுக்கு ஒரே ஒன்று மேலே ஒன்று போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், பார்க்கும்போது அந்த ஒரு சைடு வந்து அழகாக வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஒரு பெட்டல் ஃபுல்லாகவுமே இதிலே வந்து நம்ம எப்படி ஷேட் வேறு கலரை வச்சு எப்படி ஷேட் கொடுக்கலாம் அப்படின்றதுமே நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரலும் பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம், ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம முக்கால்வாசி அந்த இதிலே கால்வாசி போட்டாச்சு. இப்போ வந்து திரும்பவுமே பாருங்கள், ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு ஹாஃப் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது, கீழே வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. அப்போ அந்த இடத்த வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து லைனாக நீங்கள் போட்டுகிட்டே வந்து கீழே மட்டும் கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி இறக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக பர்ஃபெக்டான ஒரு பெட்டல் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், மேலே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. திரும்பவும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகாமல் பாதியிலே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. அப்படியே மேலே கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு லாக்கு. திரும்பவும் பாதியில் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அங்கே ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு லாக்கு. திரும்ப மேலே கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 2 ஸ்டிச்சு இல்லை ஒரு 3 ஸ்டிச்சுக்கு மேலே நீங்கள் ரொம்ப அதிகமாக பாதியில் போட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நிறையா உங்களுக்கு வந்து அந்த பெட்டல் வந்து ஃபில்லாக இருக்காது, ஒரு மாதிரி ஸ்பேஸாக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்டிச்சு 3 ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் திரும்பவும் ஃபுல்லாக கீழே எடுத்துகிட்டு போயிடணும், ஓகேவா? நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் கிளியராக. பாருங்கள், இந்த சைடுமே இப்போ நம்ம போட்டு முடிக்க போகிறோம். இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் இதெல்லாம் பெட்டல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் மீதி இருக்கிற பெட்டல் எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். அது வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இதில் வந்து எப்படி பெட்டலாக நம்ம எப்படி வந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். நம்ம ஒரு பெட்டல் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே இன்னொரு தடவை வந்து கீழே வந்து நம்ம அப்படியே கிராஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு லாக்கு. பக்கத்துலேயே நான் ஒரு குட்டி ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. நான் ஃபுல்லாக லாங்காக எடுத்துகிட்டு வரல, மேலே தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நமக்கு அந்த பெட்டல் மேலே வந்து எப்படி போடணும்னா, உங்களுக்கு வந்து அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பார்டராக வந்து செயின் ஸ்டிச் போட சொன்னது. நீங்கள் அந்தமாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக லைனாக வந்து உக்காரும். இல்லை அப்படின்னா மேலே கீழே இழுத்துட்டு ஈடுந்தத்தியமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. திரும்ப கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. உங்களுக்கு அந்த இதில் பார்த்தாலுமே நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள். மேலே வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் கீழே வந்து சுத்தமாக ஸ்பேஸே கிடையாது நமக்கு. அப்போ அதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் அப்படின்றது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் போட்டே ஆகணும். அப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம பெட்டல் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோம். அந்த பெட்டலில் வந்து ஒரே ஷேப்ஸில், அதாவது வந்து மேலே கீழெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் மேலே போய்ட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, கீழே வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு அப்படி போடலாம். நமக்கு வந்து கொஞ்சம் குறுகி இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி தான் போட முடியும், ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோ வந்து நல்லா பார்த்து கற்றுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ்லாம் எதனா ஒரு மோட்டிவோ இல்லைமே ஒரு ஃப்ளவரோ ஏதோ ஒன்று ஃபில் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பாருங்கள், அந்த சைடில் இருக்கிற இதுவுமே நான் ஃபுல்லாக போட்டு முடிக்க போகிறேன்.
ஓகே. இப்போ ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. இதிலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேற ஒரு கலர்ல வந்து ஷேட் குடுக்க போறேன். எல்லோ கலர் எடுத்திருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எப்படின்னா ஒரே மாதிரி குடுக்கக்கூடாது. பெருசு ஒண்ணு குடுத்தா, சின்னது ஒண்ணு குடுக்கணும். சின்னது ஒண்ணு குடுத்தா, பெருசு ஒண்ணு குடுக்கணும். அந்த மாரி கொஞ்சம் அந்த அ வே ஒரு மாரி வேவா குடுக்கும்போது தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கும். நேச்சுரலாவே அது அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து கொஞ்சம் பிகினரா இருக்கீங்க அப்படின்னும்போது, இது கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி உள்ளாரயே வந்து சில்க் த்ரெட்டில வந்து நம்ம ஸ்டிட்ச் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஷேட் குடுக்கும்போது, அது உள்ளார இருந்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அத நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே வரும். ஓகேவா? அது இழுக்கும்போது, நீங்க கையில வச்சிருக்க ஊசி போயிட்டு மத்த நூல்ல எதுலயும் சிக்காவாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்ப பாருங்க நான் ஃபுல்லாவுமே போட்டு முடிக்க போறேன். நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர்ல வேணாலும் நீங்க போட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி என்ன நூல் பிரிச்சுட்டு வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அத எடுத்து விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம வந்து ஃபுல்லாவுமே போட்டு முடிக்க போறோம். போட்டு முடிச்சு எண்ட் நாட் போட்டுக்கலாம். பாருங்க எண்ட் நாட் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டு, நான் நடுவுல வந்து இடம் இருந்துச்சு இல்லைங்களா? அதில வந்து நான் கிளிப் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். நீங்க வந்து பீட்ஸ்லயுமே போட்டுக்கலாம். இல்ல இந்த மாரி ஸ்டோன் கூடமே ஒட்டிக்கலாம். ஓகேவா? அது முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, இப்போ வந்து அந்த அவுட்லைன் ஃபுல்லாவுமே நான் வந்து ஜரி த்ரெட்டால குடுக்குறேன். நீங்க ஜரி த்ரெட்டால குடுக்கும்போது தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அழகா நீட்டா இருக்கும். பாருங்க ஃபுல்லாவுமே சுத்தி வந்து நம்ம ஜரி த்ரெட் குடுத்துக்கலாம். யாருக்காவது செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா, நம்மளோட சேனல்லே நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பா அத போய் பாருங்க. உங்களுக்கு பிகினருக்குலாம் புரியிற மாரி தான் நான் அது போட்டு சொல்லிக் குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்டோம். இப்போ அதிலேயே வந்து ஜரி த்ரெட்லேயே வந்து நான் செகண்ட் லைன் போட்டுட்ருக்கேன். 2 லைனா போடும்போது இன்னும் பார்க்கறதுக்கு வந்து நீட்டா அழகா இருக்கும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க வந்து இதே மாதிரி போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்க்கு வந்து அனுப்புங்க. ஓகேவா?